ஆதியாகமம் 1 ஆதியிலே தேவன் எவைகளை சிருஷ்டித்தார்? வானம், பூமி. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது எது? பூமி. ஆழத்தின் மேல் இருந்தது எது? இருள். தேவ ஆவியானவர் எதின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்? ஜலம். முதலாம் நாள் தேவன் எதை உண்டாக்கினார்? வெளிச்சம். தேவன் வெளிச்சத்திற்கு என்ன பெயரிட்டார்? பகல். இரண்டாம் நாள் தேவன் எதை உண்டாக்கினார்? ஆகாய விரிவு. ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தது எது? ஆகாய விரிவு. மூன்றாம் நாள் தேவன் எதை உண்டாக்கினார்? புல், பூண்டுகள், கனி விருட்சங்கள். நான்காம் நாள் தேவன் எவைகளை உண்டாக்கினார்? சுடர்கள். காலங்களை குறிப்பதற்காக உண்டாக்கப்பட்டது எது? சுடர்கள். ஐந்தாம் நாள் தேவன் எவைகளை சிருஷ்டித்தார்? மகா மச்சங்களை. பறக்கும் பறவைகள் எதிலிருந்து ஜனிப்பிக்கப்பட்டது? ஜலம். ஆறாம் நாள் தேவன் எவைகளை உண்டாக்கினார்? மிருகங்கள், மனிதன். தேவன் யாருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்? தேவ சாயலாக. தேவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்த கட்டளை என்ன? பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். தேவன் மனுஷர்களுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன? கனி தரும் விருட்சங்கள். தேவன் மிருக ஜீவன்களுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன? பசுமையான சகல பூண்டுகள். தேவன் உண்டாக்கினவைகள் அவருக்கு எப்படி இருந்தன? மிகவும் நன்றாக. ஒரு நாள் என்பது எவைகளை சார்ந்தது? சாயங்காலம், விடியற் காலம். ஆதியாகமம் 2 அதிகாரம். தேவன் தம் கிரியைகளை எந்த நாளில் நிறைவேற்றி முடித்தார்? 7ஆம் நாளில். தேவன் எந்த நாளில் ஓய்ந்திருந்தார்? 7ஆம் நாளில். தேவன் எந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார்? 7ஆம் நாள். பூமியிலிருந்து எழும்பி பூமியை நனைத்தது எது? மூடு பனி. தேவன் மனுஷனை எதனாலே உருவாக்கினார்? மண். தேவன் மனுஷனின் நாசியில் எதை ஊதினார்? ஜீவ சுவாசம். தேவன் மனுஷனை சிருஷ்டித்து எங்கே வைத்தார்? ஏதேன் தோட்டத்தில். தேவன் தோட்டத்தின் நடுவில் எவ்விருட்சங்களை உண்டு பண்ணினார்? ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஏதேன் நதியிலிருந்து எத்தனை ஆறுகள் உண்டாயின? 4. ஆவிலா தேசத்தில் விளைவது எது? பொன். தேவன் எதை புசிக்க வேண்டாம் என்று மனுஷருக்கு கட்டளையிட்டார்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. தேவன் மனுஷனில் நல்லதல்ல என்று கண்டது எது? தனிமையாய் இருப்பது. தேவன் மனுஷனுக்கு டேஷ் உண்டாக்குவேன் என்றார்? ஏற்ற துணையை. மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெயரிட்டவன் யார்? ஆதாம். தேவன் ஆதாமுக்கு எதை வர பண்ணினார்?
அயர்ந்த நித்திரை. தேவன் ஆதாமிலிருந்து எத்தனை விலா எலும்பை எடுத்தார்? 1. தேவன் மனுஷியை எதினால் உண்டாக்கினார்? விலா எலும்பு. ஆதாம் தன் துணைக்கு என்ன பெயரிட்டான்? மனுஷி. ஒரே மாம்சமாய் இருப்பவர்கள் யார்? கணவனும் மனைவியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம். சகல காட்டு ஜீவன்களிலும் தந்திரமுள்ளது எது? சர்ப்பம். சர்ப்பம் யாரிடம் கேள்வி கேட்டது? ஏவாள். விலக்கப்பட்ட கனியை புசித்தால் யாரை போல் மாறுவீர்கள் என்று சர்ப்பம் சொன்னது? தேவர்கள். உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று கூறியது யார்? சர்ப்பம். கனியை புசித்ததும் ஸ்திரீக்கும் புருஷனுக்கும் நடந்தது என்ன? கண்கள் திறக்கப்பட்டது. இவ்விலைகளால் ஆதாமும் ஏவாளும் அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அத்தி இலை. தேவனுடைய சத்தத்தை ஆதாம் எங்கே கேட்டான்? தோட்டத்தில். தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் ஆதாமும் ஏவாளும் எங்கே ஒளிந்து கொண்டார்கள்? தோட்டத்தின் விருட்சங்களுக்குள். தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் ஆதாம் ஏன் பயப்பட்டான்? நிர்வாணியாய் இருந்ததினால். ஆதாம் யார் மேல் குற்றம் சாட்டினான்? ஸ்திரீயின் மேல். ஸ்திரீ யார் மேல் குற்றம் சாட்டினாள்? சர்ப்பத்தின் மேல். சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டது எது? சர்ப்பம். கர்த்தர் சர்ப்பத்திற்கு கொடுத்த தண்டனை என்ன? மண்ணை தின்பாய். கர்த்தர் ஸ்திரீக்கு கொடுத்த தண்டனை என்ன? கர்ப்ப வேதனை. ஸ்திரீயை ஆண்டு கொள்வது யார்? புருஷன். யார் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும்? ஆதாம். கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை என்ன? வேர்வையால் ஆகாரம். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் யார்? ஏவாள். கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன உடைகளை உடுத்தினார்? தோல் உடைகளை. தேவன் மனிதனை எங்கிருந்து துரத்தி விட்டார்? ஏதேனிலிருந்து. தேவன் ஜீவ விருட்சத்தை காவல் செய்ய எவைகளை வைத்தார்? கேருபீன்கள், சுடரொளி பட்டயம். ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆதாம் ஏவாளின் முதல் குமாரனின் பெயர் என்ன? காயீன். ஆதாம் ஏவாளின் 2ஆம் குமாரனின் பெயர் என்ன? ஆபேல். காயினின் தொழில் என்ன? நிலத்தில் பயிரிடுதல். ஆபேலின் தொழில் என்ன? ஆடு மேய்த்தல். கர்த்தர் யாருடைய காணிக்கைகளை அங்கீகரித்தார்? ஆபேல். காயினுக்கு எரிச்சல் உண்டாகி அவனுக்கு டேஷ் வேறுபட்டது. அவன் முகநாடி. நன்மை செய்தால் எது இல்லையோ என கர்த்தர் கேட்கிறார். மேன்மை.
நன்மை செய்யாதிருந்தால் வாசற்படியில் படுத்திருப்பது எது? பாவம். காயினுடைய சகோதரன் பெயர் என்ன? ஆபேல். காயின் ஆபேலை எங்கே வைத்து கொன்றார்? வயல்வெளியில். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என கேட்டது யார்? காயின். பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது எது? ஆபேலின் இரத்தத்தின் சத்தம். பூமியில் சபிக்கப்பட்டவன் யார்? காயின். கர்த்தர் காயினுக்கு கொடுத்த தண்டனை என்ன? நிலையற்று அலைதல். காயினை கொல்லுகிறவன் மேல் சுமருவது எது? 7 பழி.